Daily. Taste the Daily. செய்தியாளர் சந்திப்பு நோக்கம் இந்த கோடை பருவ மழைக்காலத்தை குறித்த அப்டேட், அதாவது 1 மார்ச் 2025 31 மே வரைக்குமான 3 மாதங்கள், அதாவது 92 நாட்கள்ல எந்த விதமான மழைப்பொழிவு இருந்தது, அதிகபட்ச வெப்பநிலை எப்படி இருந்தது அப்படின்ற ஒரு பார்வை தருவதற்காக இந்த சந்திப்பு நம்ம கூப்பிட்டுருக்கோம். இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில், தட் இஸ் கடந்த 24 மணி நேரத்திலே தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக திருத்தணியில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் தீவிரமாக உள்ளது. நீலகிரி, கோவை, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. தேனி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை எதுவும் தரப்படவில்லை. தமிழகம் பாத்தீங்கன்னா இந்த 3 மாதங்களில் தமிழகத்துல பதிவான மழை அளவு 25 சென்டிமீட்டர். இயல்பு நிலைன்னு பாத்தீங்கன்னா 13 சென்டிமீட்டர். ஸோ இயல்பை விட 97 விழுக்காடு அதிகமாக இந்த கோடை பருவ காலத்திலே மழை அளவு பதிவாயுள்ளது. மாவட்ட வாரியா பாத்தீங்கன்னா இந்த பிக்சர்லயே நல்லா தெரியும். இயல்பை விட மிக அதிகமான மழை பொழிவு 31 மாவட்டங்களிலே பதிவாயிருக்கிறது. இயல்பை விட அதிகமான மழை பொழிவு 9 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல பதிவாயிருக்கு. சரி, கொஞ்சம் கட் பண்ணலாமா? அப்புறம் மாவட்ட வாரியா பார்த்தீங்கன்னா அந்த இயல்பை விட மிக அதிகமான மழைப்பொழிவு அப்படின்றது 29 மாவட்டங்கள்ல. அதுதான் கரெக்ஷன். இயல்பை விட அதிகமான மழைப்பொழிவு அப்படின்றது 11 மாவட்டங்கள்ல. அப்புறம் கடந்த 8 நாட்களா நம்ம ஒரு ரெட் அலர்ட்லாம் கொடுத்துருந்தோம் இல்லையா, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல மழைக்காக. ஸோ அந்த மழை தரவுன்னு பார்த்தீங்கன்னா கடந்த 8 நாட்கள், அதாவது 23ஆம் தேதி 8:30 மணியிலிருந்து 31ஆம் தேதி 8:30 மணி வரை பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக அந்த கியூமுலேட்டிவ் ரெயின்ஃபால்னு பார்த்தா அவலஞ்சியில 141 சென்டிமீட்டர் மழை இந்த 8 நாட்கள்ல பதிவாயிருக்கு. சின்ன கல்லார், அது நீலகிரி மாவட்டம், சின்ன கல்லார்ல 101 சென்டிமீட்டர் மழை கோயம்புத்தூர் மாவட்டத்துல பதிவாயிருக்கு. அப்புறம் இது மழை குறித்த தகவல். பொதுவாகவே மார்ச், ஏப்ரல், மே மாதங்கள்ல அந்த வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை தாண்டின நாட்கள், தாண்டின ஊர்கள் என்னன்ற ஒரு கேள்வி கேட்கப்படும். அது பார்த்தீங்கன்னா இங்க இந்த 3 மாதங்களில் வேலூர் மாவட்டத்தில், வேலூர் இடத்துல 16 நாட்கள் 40 டிகிரி தாண்டி பதிவாயிருக்கு. அடுத்தது கரூர், பரமத்தியில 10 நாட்கள். ஆனா அதிக வெப்பம்னு பாத்தீங்கன்னா இந்த ஊர்லயே ஈரோடுல 15 மே 41.2 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு. வேலூர்ல 4 மற்றும் 7 மே தேதிகள்ல 41 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு. மதுரை விமான நிலையத்துல 13 and 14 மே 41 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த 3 மாத இடைவெளியில ஒரு நாள் கூட 40 டிகிரியை தொடவில்லை.
ஒரே ஒரு நாள், ஒரு இல்லை 4 மற்றும் 5 மே தேதிகளிலே 39.6 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருந்தது. அதான் 4 மற்றும் 5 மே தேதிகள்ல. ஆனா 40 தொட்டு போகல. இந்த தரவு வந்து கடந்த 5 ஆண்டுகள்லையும் ஏதோ ஒரு நாள் 40 டிகிரி 41 டிகிரி அப்படி இருந்தது. ஆனா இந்த மாதிரி இந்த வருடம் 40 டிகிரி அதை தொடல. Taste the Daily.